பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இருந்துட்டு யாரோட கடையை திறந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு போய் பார்த்தா பழனி தான் அந்த இடத்துல இருக்காங்க. டேய் இது உங்கள் மாமா கடையாட்டம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சரவணன் கிட்ட சொன்ன உடனே சரவணனும் பார்க்குறாங்க. என்னப்பா பழனி மாமா இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவரு மட்டும் இல்லை, இங்கே மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னா இது மாமா திறந்த கடையா, இதுதானே அது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேட்கவும் அதுக்கு அடுத்ததா பழனியெல்லாம் பார்த்துடுறாங்க. மச்சான் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சத்தியமாக இந்த கடை இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இது இங்கே தான் இருக்குன்னு எனக்கே இப்போ தான் மச்சான் தெரியும். தெரிஞ்ச உடனே வேண்டான்னு நான் வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா? மச்சான் என்ன நினைப்பாரு, இத்தனை வருஷமாக கூட இருந்தவன் கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்குறாங்க. சுகுனி இருந்துட்டு அவர் வருத்தப்படுவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டார். ஏன்னா அவர் உங்களை வளர்த்துருக்காருல்ல, இத்தனை வருஷமாக உங்களை எவ்வளோ எடுபடியாக வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் சுயமாக முன்னேறி வரதை பார்த்து பொறாம தான் பட்டுட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே உன்னால தான் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சுகுனியாவை பிடிச்சி கத்திக்கிட்டு நேராக பாண்டியனை தேடிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.